ஹல்லேலூயா. நம் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார், பக்குவமாய் நம்மை நடத்தும்படிக்கு. அவர் எப்பொழுதுமே ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கும்படிக்கும் அவருக்குள்ளாய் நாம் இணங்கி போகும்படிக்கும் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பு எத்தனை பெரியது, எத்தனை மகத்துவம் உள்ளது. அந்த தேவனை தொடர்ந்து நாம் ஆராதிக்கும்படிக்கும் துதிக்கும்படிக்கும் அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவர்களாய் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர், அனுதினமும் நடத்துகிறார், அனுதினமும் நடத்துகிறார். அவருடைய சமூகத்தில் வந்து ஆவலாய் உட்கார்ந்தா போதும், அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசுகிறவர் அல்லவா? இன்றைக்கும் கூட நம்மோடு கூட கர்த்தர் பேசட்டும். பாருங்க, ஊழியம் செய்யணும்னு நிறைய ஆர்வம், நிறைய பேருக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு வேலை செய்ய வேண்டும். ஊழியம் என்றால் ஏதோ பெரிய ஒரு வார்த்தை இல்லை. வேலை, வேலைக்காரர்கள், பணிவிடை, பணிவிடைக்காரர்கள். இப்படித்தான் நமக்காக இந்த பூமிக்கு ஒருவர் வந்தாரே, அவர் பிதாவாகிய தேவனுடைய சொல்லை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு ஊழியத்தை செய்தார். ஊழியத்தை செய்யும்படி வந்தார். ஊழியத்தை செய்யும்படி வந்த தேவன் பாருங்க, 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவரை சோதிக்கும்படிக்கு ஒருவன் அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஊழியக்காரர்களாய் எழும்பும் பொழுது சில சோதனைகள் எழும்பத்தான் செய்யும். பல சோதனைகளை கடந்து தான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் தட்டி கேட்பீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் பின்னணியில் அநேக தியாகங்கள் இருக்கும், அநேக கீழ்ப்படிதல்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், நிந்தை இருந்திருக்கும், அவமானம் இருந்திருக்கும், சோதனைகள் இருந்திருக்கும். அத்தனையும் கடந்து வந்துதான் இன்றைக்கு அவர்கள் ஊழியத்திலே இன்றைக்கு வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிற நட்சத்திரங்களாய் அவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அநேக நட்சத்திரத்தை போல வெளியே தெரியும்படி ஜொலித்த உடனே நிறைய பேருக்கு ஒரு ஆசை, இந்த ஊழியக்காரர் மாதிரி நான் வரணும், அந்த ஊழியக்காரர் மாதிரி நான் வரணும். மிகவும் நல்லது. ஆனால் நாம் யாரை முன்மாதிரியாய் பின்பற்ற வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரை எல்லாரும் ஈஸியாக ஏற்றுக்கொண்டாங்களா? அவருடைய வார்த்தைகளை அமிர்தமாக எல்லாரும் உடனடியாய் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, அவரையும் அவமதித்தார்கள், அவரையும் அவமதித்தார்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக இந்த உலகத்தின் அதிபதி அவரிடத்தில் வந்தான். இந்த உலகத்தின் அதிபதி அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அதாவது 5ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்தில் காண்பித்து. பிசாசுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. பிசாசுக்கு வல்லமை இருக்குதுங்க, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்த ஒரு ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் மாம்சத்தில் இந்த பூமியில் இருந்த நாட்களில் தான் அவரே கொண்டு போய் நிறுத்தினான். ஒரு நிமிஷத்தில் உலகம் முழுவதையும் காண்பித்தான். காண்பித்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் பொய் சொன்னான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். அவன் என்ன சொல்கிறான்? இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இந்த உலகத்தின் சகல அதிகாரமும் சர்வ வல்லவராகி அவருக்குள் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் எவ்விதமாய் அவன் கொண்டு போகிறான் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மகிமை இருக்கிறது. அப்போது ராஜ்யத்தின் மகிமை வேற, உலகத்தின் மகிமை வேறே. உலகத்தின் மகிமையை காண்பித்து
ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உள்ளே வருவீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து அழைப்பை பெற்று வந்தால், அதாவது ஒரே மனிதனாக நீங்கள் நின்றாலும் போதும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நிந்தையும் வேதனையும் அவமானத்தையும் அனுபவித்து வேடிக்கை பொருட்களாக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழியர்கள் இன்றைக்கு வேடிக்கை பொருளாக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கடந்து வந்தார். அவர் கடந்து வந்த பாதைகளை நாம் கவனித்து பார்க்கணும். அதான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். எபிரேயர் ஆக்கியோன் என்ன சொன்னார்? கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ எல்லாவற்றையும் கவனித்து பார்க்கும்போது தான் சரியான ஒரு வடிவம் நமக்கு கிடைக்கும். சரியான ஒரு வழி கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஊழியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் ஓட முடியும். ஊழியன் என்றைக்குமே தனியாய் நிறுத்தப்படுகிற ஒரு சூழல் வரும். ஊழியக்காரர்கள் பார்க்கறதுக்கு நல்ல பல பேரோடு கூட இருக்கலாம், நிறைய ஜெபிக்கிறவர்கள் கூட இருக்கலாம், கொடுக்கிறவர்கள் இருக்கலாம், உதவுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் தனிமையில் நீங்கள் பார்க்கும்போது அவர்களிடத்தில் கேட்பீர்கள் என்றால் அவர்களும் தேவனோடும் இணைந்து அவர்கள் ஒரு தனிமையாக்கப்பட்ட அனுபவத்தில் பல நேரங்களில் நின்று கொண்டிருப்பார்கள். தாவீது சொல்கிறான் அல்லவா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுதான் ஒரு ஊழியனுடைய மனப்பக்குவமாக இருக்கணும். எல்லாரும் விட்டு நம்மை விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்கள் மாறுகிறவர்கள், கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மாறாதவர். மனிதர்களுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்றபடி ஒரு சில வேளைகளில் ஊழியர்களை உள்ளங்கையில் தாங்குவது போல் தாங்குவார்கள். ஒரு சில வேளைகள் அப்படியே உள்ளங்கையிலிருந்து உதறி விடுகிறதை போல உதறி விட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட ஊழியம்தான் இந்த உலகத்தில் அமர்ந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியம். ஊழியம் சாதாரணமானதல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 கொடுக்கப்படும். ஊழியத்துக்குள்ளே வந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம எதை கவனித்து வந்திருக்கிறோம்? அவரை கவனித்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்தவர்களாய் இந்த ஊழியத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாய் மாம்சத்தில் நாம் வீழ்ந்து விடவே முடியாது. நம்மை சறுக்கலில் தள்ளுகிற, இடறுதலில் தள்ள பண்ணுகிறவர்கள் யாராவது நம்ம எல்லையில் வெளிப்பட்டாலும் அவர்களை கொண்டு நாம் இடறி போகவே மாட்டோம். ஒரு நேரம் நம்மளை அப்படியே புகழ்ச்சியாக பேசுவாங்க, அதே நாவு அடுத்த நாளில் நம்மை தலைகீழாய் குப்புற தள்ளி கூட பேசுவதற்கு சான்சஸ் இருக்குது. அதனால் புகழ்ச்சிக்கு மயங்குகிறவர்களாய் ஊழியர்கள் ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களில் தான் பிசாசு வந்து சொல்லுகிறான், இவர்கள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளிலுள்ள மகிமையும் உமக்கு தருவேன். இவன் தான் தரணுமா? இவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் இவர் அதிகாரத்தை உடையவார், சர்வ வல்லவராய் வந்திருக்கிறார். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், இவை எல்லாமே எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முந்தின ஆதாம் செய்த காரியத்தின் நிமித்தமாய் எனக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி முந்தின ஆதாமோடு கூட சர்ப்பம் வெளியே இருந்து தோட்டத்திற்குள்ளே நுழைந்து பேசினதோ அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவன் பேசுகிறவனாய் வெளிப்படுகிறான். பாருங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவன் யார்? அப்போது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன் சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு எனக்கு இஷ்டமானபடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தின் அதிகாரத்தையும் இந்த உலகத்தின் மகிமையும் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயந்து போயிட மாட்டோம். இப்படிப்பட்ட காரியத்தை கேட்டு அப்படியே அவன் பின்னாடியெல்லாம் நம்ம போகிற சூழ்நிலை நமக்கு வரவே வராது. ஏனென்றால் உலகத்திலிருந்து அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். எப்படி தண்ணீர் மேல் தாமரை
படர்ந்து இருக்கிறதோ, தாமரைக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல தான் அது இருக்கும். அப்படித்தான் ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை. இந்த உலகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். நான் அவருக்கு இஷ்டமானவைகளை செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் அவருக்கு இஷ்டமானவைகளை செய்யும்படி அவரோடு கூட அழைக்கப்பட்டவள் என்ற உறவுக்குள்ளாய், அந்த உண்மைக்குள்ளாய், அந்த அழைப்பின் பேரில் வரும்பொழுது தனியாய் நீங்கள் நிறுத்தப்பட்டாலும் கூட இருக்கிறவர் ஒருவர். பாருங்க, தாவீது தனியாக தான் நின்று கொண்டிருந்தார். எப்போ நின்று கொண்டிருந்தார்? கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும்போது தாவீதோடு கூட ஒரு சேனை இருந்ததா? சேனை இருந்தது. ஆனால் எல்லாம் பேருக்காக எங்கே நின்று கொண்டிருந்தாங்க? கீழே தாவீது என்ன செய்ய போகிறான், தாவீது என்ன பண்ண போகிறான்னு அவனை வேடிக்கை பார்க்கிற கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். தாவீது தனியாய் நின்றார், தனித்துவமானவராய் நின்றார். கோலியாத்தை வீழ்த்தின போது தேவன் அவரோடு கூட இருந்தார், அவர் தேவனோடு கூட இருந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவருக்கு தெரியும், நான் தனியாக இல்லை, என் கூட ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் பலத்த பயங்கரமான பராக்கிரமசாலி. எரேமியா தீர்க்கதரிசி அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். அப்படி அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்? அவருக்கு ஒரு பயங்கரமான சூழல் வந்தது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை செய்த கர்த்தருடைய ஊழியக்காரர், அருமையாய் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பதாக அடையாளமாய் நின்ற ஒரு அருமையான தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லையே, ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படித்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாரும் சொல்லுகிறாங்க, அவர் எழும்பி அவருடைய அழைப்பின் வார்த்தைகள் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அவர் ஜெப ஆலயத்தில் எழும்பி படிக்கிறார். அந்த அழைப்பு அவருடைய அழைப்பு. அவர் அதை படிச்சுட்டு கொடுத்த உடனே எல்லாரும் என்ன அழகாக படிக்கிறான், என்ன அருமையாக இருக்குது, இவன் யார், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்லி வியப்பா அவரை போய் பேசுகிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் காதுகள் கேட்க இன்றைக்கு வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. எல்லாரும் அவருக்கு என்ன கொடுக்குறாங்க? நல்ல சாட்சி கொடுக்குறார்கள். வசனம் சொல்லுகிறதுங்க 22ஆம் வசனத்தில் எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி ஆச்சரியப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் உடனே அந்த கூட்டத்தை பார்த்தா சொல்கிறாரு, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். கப்பர்நகூமில் அற்புதங்கள் செய்கிற தேவனாய் அவர் வெளிப்பட போகிறார். அதே அற்புதத்தை எங்கள் ஊர்லேயும் செய்யின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே பாருங்கள், எலியாவின் நாட்களில் பஞ்சம் வந்தது. அந்த எலியா தீர்க்கதரிசி யாரிடத்தில் அனுப்பப்பட்டா? சரப்தா ஊரில் இருக்கிற விதவையிட்ட தான் அனுப்பப்பட்டா. மற்ற யாரிடத்திலும் அவள் அனுப்பப்படலையே. அதே போல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலும் அவர் அற்புதங்களை செய்தவராய் வந்தார். அநேக குஷ்டரோகிகள் வந்தார்கள். ஆனால் நாகமான் யாரிடத்திற்கு அனுப்பப்பட்டார்? எலிசா தீர்க்கதரிசினிடத்தில் அந்த நாகமான் மாத்திரமே அனுப்பப்பட்டார். இப்படி குறிப்பிடப்பட்ட ஜனங்கள், அவரை நம்புகிற ஜனங்கள், அவரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள், அவரை தன்னுடைய உள்ளத்தில் இவர் எனக்கு இஷ்டமானவர், இவர் எனக்கு பிரியமானவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாய் இருக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க? நம்மளெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணவே இல்லை, நம்ம நடுவில் அற்புதங்களே நடக்காதுன்னு சொல்லி கோபப்பட்டு தான் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் ஊருக்கு புறம்பே தள்ளி, ஊருக்கு அந்த செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ளிவிடன்னு யோசிச்சுட்டாங்க. அவர்கள் அதை யோசித்த உடனே அவர் என்ன செஞ்சார்? மறைந்து விட்டார். அவருக்கு தெரியும், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே இது இருந்தது.
ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபுறம், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருபுறம் இருந்தார்கள். இப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் நம்ம பார்ப்போம் என்றால், எரேமியா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் அவங்க கீழ்ப்படியவே இல்லை. அதனால் எரேமியாவுக்கே ஒரு சமயத்தில் ஆண்டவரே அவர் சொல்லுகிறார் பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை தான் நான் பேசினேன். உங்கள் வார்த்தையை பேசினதுலேருந்து நான் கதறிக்கிட்டு இருக்கிறேன், கதறேன். கொடுமை என்றும் பால்கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தை, தினம் தினம் எனக்கு பரியாசமாக இருக்கிறது. அதை 9ஆம் அதிகாரம் நடுவில் அவர் சொல்கிறாரு பாருங்க, இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன். இனி உங்கள் நாமத்தில் நான் பேசாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அவரை பேசாமல் இருக்கும்படி அழைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை போட்டார். அது அவருடைய எலும்புக்குள்ள அக்னியாய் எரிந்தது. இப்படித்தான் ஒருவேளை உங்களுக்குள் அழைப்பு இருக்கும் என்றால் உங்களை அது சும்மா இருக்க ஒட்டாது. சுற்றி இருக்கிறவர்கள் அழைப்பை பார்த்து கேலி பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு, ஏதோ ஒரு உபத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு, இனி இவங்க எழும்ப மாட்டாங்க, இதோடு இவங்க ஊழியம் முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம். எத்தனை பேர் நக்கல் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹல்லேலூயா தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி தான் எரேமியாவும் சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் 11ஆம் வசனத்தில் திடன் கொண்டு சொன்னார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தை அவர் அறிக்கையிட்டார், பலன் கொண்டார். கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்தார். அப்படி அவர் செய்து கொண்டே வரும்பொழுது தான் ஒரு அருமையான வாக்குத்தத்த வார்த்தைங்க பாருங்க. எரேமியா 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே பிசாசு என்ன சொன்னா, இஷ்டமானவனுக்கு, பிசாசுக்கு இஷ்டமானவனுக்கு இந்த உலகத்தையும் உலகத்தின் அதிகாரத்தையும் மகிமையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன நியமித்து வைத்திருக்கிறார் பாருங்க. எரேமியா 27:5ஆம் வசனம், நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அவருக்கு யார் இஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லுகிறார். அருமையாக இருக்குல்ல இந்த வசனம். அப்போ இந்த பூமி முழுவதும் உண்டாக்குனது யாருங்கிறது அழகாக தெரிஞ்சிச்சு. பிசாசு என்ன சொன்னா, எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. இந்த நாட்கள் பிசாசின் கையில் அந்த உலகம் இருக்குது. ஆனால் பாருங்கள், அவனை விட மேலான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே, பூமியையும் மனுஷனையும் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்கள் ஜீவஜந்துக்கள் எல்லாவற்றையும் என் மகாபுயத்தினால் ஓங்கிய பலத்தினால் உண்டு பண்ணியிருக்கிறேன். எனக்கு இஷ்டமானவன் யாரோ அவனுக்கு தான் இதை கொடுப்பேன். ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதில் சொல்லுவார் தொடர்ந்து, நேபுகாத் நேச்சராய் என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். இந்த நேபுகாத் நேச்சர் என்ற ஊழியக்காரன் குறித்து இன்னொரு செய்தியில் நம்ம பார்க்கலாம். நமக்கு நேரம் கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போது ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய். கர்த்தருடைய அழைப்பு பெற்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், மனிதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். கர்த்தர் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தருடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறவர் அவர். நிறைய பேருக்கு எப்போதுமே டிஸ்கரேஜ் பண்ணுகிற வேர்டு தான், பின்பாக தள்ளி போடுகிற வேர்டு தான். எப்போதுமே அதுதான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் நம்மளை நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுகிறவங்க நம்மளை சுற்றிலும் இருக்கணும். எப்போதுமே பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனுக்குள்ளே நம்ம இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சுற்றிலும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் விரைந்து நம்ம முன்னேற முடியும். ஒரு சிலர் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி பேசி உங்களை குத்துவாங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. உண்மையாய் உங்களை நேசிக்கிறவர்கள் இருப்பார்கள்.
உங்களை சுற்றி வந்து அவர்கள் பேசுகிற அந்த டிஸ்கரேஜ் இல்லாமல் என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள் உங்களை திடப்படுத்தும். அப்படிப்பட்ட பலரை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுக்கத்தான் செய்வார். எப்படி என்றாலும் அப்படி ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பித்தான் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமேலே இருக்கிறேன் உணர்வோடு கூட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படலையே, நான் என்ன செய்ய போகிறேன்? கர்த்தர் கொடுத்த தரிசனம் இத்தனை பெரியதாக இருக்கிறதே, அதற்குரிய பண தேவைகளை நான் எங்கு எப்படி போய் பார்ப்பேன் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பேதுருவை அழைத்தார். வரி பணம் கட்ட வேண்டியது இருக்கிறது. பேதுருவை கூப்பிட்டார். பேதுரு கூப்பிட்ட உடனே ஓடி வந்தார். இந்த மேலெழுத்தும் சுரூபமும் யாருடையது? அப்போ ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கணும். நம்ம இப்போ இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். அதனால் இந்த உலகத்தின் சட்ட திட்டங்களுக்கு நம்ம உட்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நீயும் வரி கட்டணும் நானும் வரி கட்டணும்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நிச்சயமாக பேதுரு என்ன நினச்சிருப்பார்? ஐயோ, இவருக்கும் சேர்த்து நம்ம வரி கட்ட வேண்டியது இருக்குமோன்னு நினச்சிருப்பார். இப்படித்தான் பல ஊழியர்கள் தேவைகளை பற்றி சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விடுகிறது. பயம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ, நம்மளை கேட்டுருவார் போல, பணம் கொடுன்னு கேட்டுருவார் போலன்னு சொல்லி. இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? போ, கடலில் போய் அந்த தூண்டில் போட்ட உடனே மீன் அகப்படும். அந்த மீன் வாயை திறந்து பாரு, அங்கே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படி ஆண்டவர் ஊழியக்காரர்களை தனியே விட்டாலும் தனித்துவம் உள்ளவர்களாய் நிறுத்துகிறவர். தனக்குரியதையும் அவர் செய்து அந்த ஊழியர்களுக்கு உரியவைகளையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற என் அருமையான ஊழியர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், நீதியின் செய்கைகளினால் நம்மை அலங்கரிப்பார். தொடர்ந்து அவருடைய பாதையிலே முன்னேறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.